மத்தியிலே 3 ஆண்டுகளுக்கு முன்பதாக கோயில்பட்டியிலிருந்து வந்தார்கள். இந்த கடந்த 3 ஆண்டு காலமாக ஆலய பணியையும் கர்த்தருடைய பணியையும் மிக சிறப்பாக செய்தார்கள் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். இப்பொழுது அடுத்ததாக இப்பொழுது குரு நமது முன்னாள் சேகர குருநாள் ஏற்புரை வழங்குவார். கிறிஸ்துக்கள் அன்பான திருச்செவின் பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன், நான் வரவேற்கிறேன். ஒருவேளை மாற்றம் என்பது இயல்புதான் இந்த பணியில். அதனால் அநேக இடங்களுக்கு கடந்து செல்வது உண்டு, அநேக அன்பான திருச்செவின் பிள்ளைகளை சந்தித்தது உண்டு. கொஞ்சம் கடினம்தான், ஆனாலும் ஏற்றுக்கொண்டு பயணிக்கின்ற அனுபவத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறார். நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். 3 ஆண்டுகளுக்கு முன்பதாக இங்கே வந்து இந்த பணிபுரிவதற்கு ஆண்டவர் என்ன செய்தார், கிருபை தந்தார். நான் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சிறப்பாக ஒவ்வொரு காரியங்களையும் செய்துகின்ற பொழுது உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய ஒத்துழைப்புகளை கர்த்தர் என்ன செய்தார், அருளி செய்து தந்தார். அதற்கு நான் நன்றி என்ன செய்கிறேன், நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை எல்லாரையும் சொல்லிட்டு என்ன செய்யலாம் இருக்கலாம். அநேகர் ஏன்ட்ட வந்து பேசுறத விட அம்மாட்ட வந்து என்ன செய்வாங்க, பேசுவாங்க. வந்து பேசி ஏதாவது குடும்ப காரியங்கள், மற்ற காரியங்கள், ஜெபிக்கின்ற காரியங்கள், தொலைபேசியில் இப்படி அநேக காரியங்களை சொல்லி நீங்கள் ஜெபிக்க சொன்ன நேரங்கள், பகிர்ந்து கொண்டதெல்லாம் என்ன செய்கிறோம், எண்ணி பார்க்கிறோம். உங்களுடைய குடும்ப நிகழ்வுகளிலே பங்கு பெற்றதையெல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம், எண்ணி பார்க்கிறோம். அது மாத்திரம் அல்ல, சிறப்பாக ஆராதனைகள் எல்லாம் நடத்துவதற்கு ஆண்டவர் என்ன செய்தார், பலன் தந்தார். ஒருவேளை வீசிங்களை கஷ்டப்படுவது எல்லாருக்கும் என்ன செய்யும் தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கர்த்தர் என்ன செய்தார், பலன் தந்தார். ஒரே ஒரு வார்த்தை தான். மருத்துவமனைக்கு இருந்து சிலரும் போகும்போது ஆலயத்தை பார்த்து ஜெபிக்கின்ற பொழுது இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஆண்டவரே சுகத்தை தாரும், வெள்ளத்தை தான் வேண்டிக் கொள்கின்ற ஜெபங்களாக என்ன செய்தது இருந்தது. இன்னும் அநேகர் உண்டு, வீட்டில் வந்து பிள்ளைகளை அன்போடு விசாரிக்கின்றவர்கள் உண்டு. பிள்ளைகள் கையில் வந்து ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுக்குறவங்களாம் என்ன செய்திருக்கிறேன், நான் அதிகமாக நான் எண்ணி பார்க்கிறேன். வீட்டில் வந்து தந்துட்டு பிள்ளைகளுக்கு கையில் அந்த சாக்லேட் கொடுத்துருங்க, அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது என்ன செய்யுங்க வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கின்ற அநேக ஆண்டவர் அன்பான பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்தார், தந்தார். நான் ஆண்டவருக்கு என்ன செய்கிறேன், நான் நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை பொதுவாக நான் எங்கேயும் பணிபுரிந்து விட்டு மாறி சென்ற பிறகு பழைய திருச்சபையின் காரியங்களில் ஈடுபடுவது எனக்கு பிடிக்காது. எனக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. தயவு செய்து தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். நல்லது கெட்டதுக்கு என்ன செய்வோம், வருவோம். ஆனால் புதிய குருவானவர் உங்களுக்கு என்ன செஞ்சாச்சு, வந்தாச்சு. ஆண்டவர் தந்திருக்கின்ற குருவானவர், அவர் தன்னுடைய பலத்தினாலும் ஆண்டவர் தருகின்ற ஆலோசனையெல்லாம் என்ன செய்வார், கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஊழியத்தை என்ன செய்வார், நிறைவேற்றுவார். ஆகையினாலே முழு ஒத்துழைப்பு நீங்க என்ன செய்யணும், கொடுக்கணும். ஒருவேளை நான் பேசுறது வேற மாதிரி இருக்கலாம், என்னுடைய ஜெபங்கள் வேறு மாதிரியாக இருக்கலாம், என்னுடைய அப்ரோச்சஸ் வேற மாதிரி இருக்கலாம். ஆனா எல்லாரும் ஒன்று போல என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டார்கள். ஆகையினாலே நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்க உங்களை அன்புடன் செய்கிறேன், நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். நல்லது கெட்டதுக்கு சொல்லுங்க, கண்டிப்பா என்ன செய்வோம்,
வருவோம். ஒருவேளை வாய்ப்புகள் இருக்கும், கண்டிப்பாக என்ன செய்வோம், வருவோம். அநேக காரியங்கள் என்ன செய்யலாம், பகிர்ந்து என்ன செய்யலாம், கொள்ளலாம். நல்ல அருமையான ஆலய பணியாளர் 3 ஆண்டு வேகமாக என்ன செஞ்சுட்டு கண்மூடி போய்விட்டு, நல்ல அருமையான பாடகர் குழு சார், நல்ல அருமையான சபை ஊழியர். நான் வர்றதுக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி தான் சபை ஊழியருங்க என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. எல்லாரும் இணைந்து பணிபுரிவதற்கு ஆண்டவர் என்ன செய்தார், கிருபை தந்தார். ஆகையினாலே இந்த பணியிலே ஆண்டவர் தந்திருக்கின்ற பலத்தின்படி செய்து நிறைவேற்ற கர்த்தர் எனக்கு என்ன செய்திருக்கிறார், பலன் தந்து என்ன செய்கிறார், இருக்கிறார். ஒரு சூழ்நிலைகள், பல சூழ்நிலைகள், பல நேரங்கள் அப்படி சொல்லி கடந்து வருகின்ற பொழுது, அந்த சூழ்நிலைகளை மத்தியிலே ஆண்டவர் தருகின்ற ஞானம்தான் ஒரு ஊழியத்தை செய்து நிறைவேற்றுவதற்கு என்ன செய்கிறது, பலன் தருவதாக என்ன செய்கிறது, இருக்கிறதாக. என்னால நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. சொல்லுகிற காரியம் அதுதான். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, பணிபுரிந்த உருவானவருக்காக, அம்மாவுக்காக, பிள்ளைகளுக்காக, எங்களுடைய அம்மாவுக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. தொடர்ந்து ஐயாவுக்காக, அம்மாவுக்காக. ஐயாவுக்கு 3 பிள்ளைகள். எனக்கும் ஐயாவுடைய சொந்த ஊருக்கு தான் நான் என்ன செய்கிறேன், போயிருக்கிறேன். ஐயாவுடைய சொந்த ஊர் கூட்டாமொழி, அங்கதான் என்ன செய்திருக்கிறேன், நான் சென்றிருக்கிறேன். ஆகையினாலே ஜெபித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். வெகுமதிகளுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து கர்த்தர் திருச்சபையை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். இப்பொழுது ஐயா அவர்கள் ஜெபித்து நிறைவு செய்வார்கள். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்திருக்கிற காரியங்கள் எதுவும் தடைபடுவதில்லை. அதனதின் காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வதற்கு நல்ல ஆண்டவராக, உண்மையுள்ள ஆண்டவராக எங்களை, எங்களுடைய குடும்பங்களை, திருச்சபைகளை ஆண்டவர் நீர் ஆண்டு நடத்தி வருகிறீர். அதற்காக உமக்கு தோத்திரம் ஐயா. கடந்த 3 ஆண்டுகளாக இந்த பாட்டக்கரை சேகரத்திலே சேகர தலைவராக ஆரம்பித்து அந்த பணியை நிறைவு செய்வதற்கு உமது அடியாருக்கு ஆண்டவர் பாராட்டின கிருபை, இரக்கம், சுகம், பலன், ஆரோக்கியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஐயா.